வணக்கம் மக்களே, இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம பாதாம் பாலுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பசும்பால் சாப்பிட விரும்பாதவர்கள் நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதாம் பால் எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பாலில் பல ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரும ஆரோக்கியத்தை கூட தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் இ, மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்றவை கூட இந்த பாதாம் பழத்தில் இருக்குது. சரிவிகித டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக, சிறந்த உணவாக இந்த பாதாம் பால் இருக்கும். நம்முடைய உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதாவது சர்க்கரை நோய் முதல் செரிமான பிரச்சனை வரைக்குமே நீங்கள் பாதாம் பால் குடிக்கிறதால சரி பண்ணிக்கலாம். என்னென்ன விதமான ஊட்டச்சத்து என்னென்ன விதமான நோய்களை இந்த பாதாம் பால் இருந்து கொண்டு நமக்கு குணப்படுத்துதல் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பாதாம் பால் குடிக்கிறது உங்களுடைய இதயத்துக்கு நல்லதுங்க மக்களே. பாதாம் பாலில் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக இருக்கிறதோட கொலஸ்ட்ரால் அப்படின்றது துளியும் கிடையாது. பாதாம் பால் இருக்கக்கூடிய நிறைவுறா கொழுப்பு நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நம்மளுடைய இதயத்துக்கு நல்ல பலனை அளிக்குது. மேலும் பாதாம் பால் இருக்கக்கூடிய விட்டமின் இ சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டு இருக்கு. உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டு கெட்ட கொழுப்பை நீங்கள் குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாதாம் பால் எடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை இந்த பாதாம் பால் உங்களுக்கு பாதிக்காது. அதனால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பயப்படாமல் இந்த பாதாம் பால் எடுத்துக்கலாம். பாதாம் பாலில் கிளைசமிக் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. ஸோ குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பால் கொண்டு இருக்கு. இதை நீங்கள் குடிக்கும்போது சர்க்கரையினுடைய அளவில் பெரிய மாறுதல் உங்களுக்கு இருக்காது. இதன் காரணமாக டயாபெட்டிஸ், அதாவது சுகர் பேஷண்ட், சுகர் நோயாளிகள்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்களாம் தாராளமாக இந்த பாதாம் பாலை வந்து குடிக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் தயாரித்த பாதாம் பாலை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வந்து தரமற்ற நிறைய பாதாம் பாலை நீங்கள் தேடி குடிக்காதீங்க. அது உங்களுக்கு ஆபத்து தான் விளைவிக்கும். இந்த வீடியோடைய கடைசியில் வந்து எப்படி வீட்டிலேயே பாதாம் பாலம் தயாரிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பயன்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். குறைவான கலோரி கொண்டது இந்த பாதாம் பால். இப்போ நீங்கள் பசும்பாலை விட பாதாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரி கொண்டு இருக்கக்கூடியதாக அது இருக்குது. இதனால் உடல் எடையை நீங்கள் குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பாலை நீங்கள் குடிக்கலாம். தாவர அடிப்படையிலான பாதாம் பாலில் வேறு பால் பொருட்களோ லாக்டோஸோ சுத்தமாக கிடையாது. இதனால் பசும்பால் இருக்கக்கூடிய புரதம் அப்படின்றது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாம் பாலை குடிக்கலாம். இதனால் உங்களுடைய உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைச்சிக்கலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்குது இந்த பாதாம் பால். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் பாதாம் பாலை தாராளமாக குடிக்கலாம். மேலும் வந்து பாதாம் பாலில் இருக்கக்கூடிய ஃபைபர், அதாவது நார் சத்துன்னு சொல்லக்கூடிய சத்து நமது ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்துக்கும் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யுது. உங்களுக்கு வந்து இந்த பசும்பால் செரிமானமாவது சிரமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பாலை குடிக்கலாம். வீட்டிலிருந்தே இந்த பாதாம் பாலை எப்படி தயார் செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். வீட்டிலேயே பாதாம் பால் தயாரிக்கக்கூடிய முறையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் இரவு 1 கப் பாதாம் எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுக்கணும். ஸோ 1 கப் பாதாம் எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க நைட்டே. காலையில் அந்த தண்ணீரை வடிச்சிட்டு அந்த பாதாமை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கங்க. கூடவே 4 கப் தண்ணீரை வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. பின்னர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பாதாம் சாறு, அதை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ அந்த அரைத்த பாதாமிலிருந்து அந்த சாறை மட்டும் பிரித்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணணுமோ அந்த கரைசலை மிக்சியில் போட்டு கூடவே வந்து சுவைக்காக இனிப்பு சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கலாம். அவ்வளவுதான். இப்போ பாதாம் பால் உங்களுக்கு ரெடி. இந்த ஜூஸை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. தேவைப்படும் போது நீங்கள் அதை எடுத்து குடிச்சிக்கலாம். வீட்டில் செய்யப்படக்கூடிய பாதாம் பாலில் வேறு எந்த விதமான செயற்கை பொருளும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஆரோக்கியம் தான். ஸோ நீங்களும் அதில் வந்து சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த பாதாம் பாலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஆரோக்கியம். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். சொல்லிருக்கக்கூடிய நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பாதாம் பால் குடிங்க, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.